அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்மணி குழந்தைகளே, என்னுடைய இந்த தொடர் குர்ஆன் ஓதும் முறை அல்லது நீங்களும் குர்ஆன் ஓதலாம் என்கக்கூடிய அந்த அடிப்படையில் தொடங்கப்பட்டது. நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் குர்ஆனை ஓதிவிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் பார்க்க வேண்டும். நாளைக்கு சேர்த்து பார்த்துக்கலாம், அந்த இதே வேண்டாம். நாளைக்குங்கிறதே தப்பு. நல்லா தெரிஞ்சுங்க, நாளைக்குங்கிறதே தப்பு. இன்னத்த பாடத்தை இன்னைக்கு பார்த்துட்டு தான் நீங்க தூங்கணும், படிச்சுட்டு தான் தூங்கணும். அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருந்து பாருங்க. எதுலையுமே ஒரு வைராக்கியமா இருக்கியா? நம்ம கணவன்கிட்ட கேட்கிறோம், எனக்கு அது வேணும். புள்ள கேட்குது அத்தாட்ட, எனக்கு அது வாங்கித்தா அப்படின்னு கேட்குது. அந்த மாதிரி ஒரு வாசி, எனக்கு குர்ஆன் ஓதணும், குர்ஆன் ஓதியே தீர்வு, எவ்வளவு மணி நேரம்னாலும் சரி நான் குர்ஆன் ஓதிட்டு தான் படுப்பேங்கக்கூடிய அந்த வைராக்கியம் வந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்கள் குர்ஆன் ஓதுவீர்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த எழுத்து பாருங்க. இந்த எழுத்து தான் நான் சொன்னேன், சில பேருக்கு அது வராதுன்னு. ஆனா வரணும், இருக்குது இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும். அது எங்கிருந்து கொண்டு வருது? முதவே நான் சொல்லிடுறேன். இந்த எழுத்து தொண்டையினுடைய இதுதான் முதல் பாகம். இதுதான் தொண்டையினுடைய முதல் பாகம். இது ரெண்டாவது பாகம், இது மூணாவது பாகம். தொண்டைய மூணு பாகம் பாருங்க. உதாரணம் சொல்லி காட்டுறேன் பாருங்க. இது தொண்டை, நம்முடைய தொண்டை. இத மூணு பாகமும் பிரிங்க பார்ப்போம். இது ஒன்னாவது பாகம், இது ரெண்டாவது பாகம், இது மூணாவது பாகம். இப்ப நம்ம முதல் படிச்ச இந்த எழுத்து கீழே இருந்து வரணும். ஹா ஹா கீழே இருந்து வரணும். அடுத்த எழுத்து ஹாங்கிறது வந்து இங்கிருந்து வரணும். ஹா ஹா. அடுத்த எழுத்து எதுங்கிட்ட இது ஐனு. இதுதான் அதனுடைய மெத்தட். புரியுதுங்களா? இந்த எழுத்துக்கு பேரே வந்து ஹல்கருடைய எழுத்துன்னு அர்த்தம். ஹல்கருடைய எழுத்து என்ன? தொண்டையினுடைய எழுத்துக்கள், தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள். அப்ப தொண்டையிலிருந்து அது வரணும். இருக்குதா? இருக்கு. முடியுமா? முடியும். அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். அப்போ இதை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். ஆ ஐ ஓ பாருங்க. ஆ ஐ ஓ அன் ஐன் ஒன் ஆ ஐ ஓ. அவ்வளவுதான். தொண்டையிலிருந்து மேல்பா. ஆ ஐ ஓ அன் ஐன் ஒன் ஆ ஐ ஓ. கை வச்சுங்க, குழப்பம் யாரு பார்க்க போறா? அதெல்லாம் தப்புன்னு கிடையாது. இந்த இடத்துல நீ கை வச்சுட்டா அந்த எழுத்து ரொம்ப ஈஸியா மெத்த வந்துடும். ஆ ஐ ஓ அன் ஐன் ஒன் ஆ ஐ ஓ. அந்த இடத்துல ஒரு அசைவு வரும். அதான் அதான் எழுத்து. இப்போ இந்த எழுத்து எப்படி வெளியே கொண்டு வர்றது? எப்படி கொண்டு வர்றது பாருங்க. அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தர்றேன். இதுதான் மெத்தட். இத போட்டு நோண்டி எடுக்கிறது. இந்த அலிஃப கூட சேர்த்திட்டா அந்த ஐனு தனியா வெளியே வந்துடும். உச்சரிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா வெளியே வந்துடலாம். ஆனா ஒரு விஷயம், இத தெரியாம நீங்க குர்ஆன் ஓதுனா அது ரொம்ப தப்பா போயிரும். நம்ம அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுறதுக்கு பதிலா அல்லாஹுடைய கோபத்தை தேடினவா ஆயிரும். அதனால இந்த எழுத்தை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த எழுத்து கிடைக்கும்.
பாருங்க, நேத்து படிச்ச பாடமும் இன்னத்த பாடத்தை சேர்த்து எழுதுறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆ அல் அல்ஹா அல்ஹம் து அல்ஹம்து இல்லைங்களா? அல்ஹம்து எல்லாமே நம்ம படிச்ச பாடத்தை தவிர வேற ஒரு எழுத்து நான் உபயோகப்படுத்த மாட்டேன். அதான் அங்க மெயினா கவனிக்க வேண்டியது. அல்ஹம்து லி லில்லா லில்லாஹி அல்ஹம்து லில்லாஹி அல்ஹம்து லில்லாஹி. எப்படி சொல்லுங்க? ரப்பி இல்லையா? ரப்பி. ரப்பில் ஆ ஆ ஆல மீ மீ நா. அவ்வளவுதான். அல்ஹம்து அல் ஹம் து அல்ஹம்து லில் லில்லாஹி அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்க வந்து ஆலமீனான்னு இருக்குது, ஃபுல் ஸ்டாப். இந்த ஜீரோ வந்து ஃபுல் ஸ்டாப். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமீன் ஆலமீன் ஆலமீனுக்கு வேற அர்த்தம், ஆலமீனுக்கு ஒரு அர்த்தம். புரியுங்களா? ஆலமீன் சொன்னா நோவினை தரக்கூடியவன், ஆலமீன் சொன்னா அகிலத்தை படைத்தவன். அப்ப ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத நீங்க எழுதி 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 படிங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க ஓதுவீர்கள் என்கக்கூடிய முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.